இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். ஏடா ஜூஸ் எதுவும் அம்மா போட்டு தட்டா? இல்லம்மா எனக்கு வேண்டாம். ஏடா இப்பதான் பிரகாஷ் வந்து உனக்கு ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போனாங்க. என்னது பிரகாஷ் வந்தாங்களா? ஆமாம்மா வந்தாங்க, வந்துட்டு போயிட்டாங்கம்மா. என்னைய பார்க்கல. வந்தது ரிப்போர்ட் எப்படி இருக்கு எல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்கிறது தாம்மா. எல்லாத்தையுமே எங்ககிட்டே தெரிஞ்சுட்டு உனக்கு தேவையான ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. என்னைய பார்க்க கூட பிடிக்காம போயிட்டீங்களா? தியா என்னம்மா? நீ இன்னும் அந்த தம்பி மேல கோவமா தான் இருக்கியா? தெரியலம்மா. தெரியலங்கிறதும் இல்லைங்கிறதும் ஒண்ணுதான். உனக்கு இந்த விஷயம் இப்பதானே தெரியும், ஆனா எங்களுக்கெல்லாம் முன்னுக்கிட்டே தெரியும். ஆனா உன்கிட்ட சொல்லாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நீ இப்படி வந்து உட்கார்ந்துருப்பா எங்களோட எல்லாரோட ஆசையுமே நீ பிரகாஷ் கூட சந்தோஷமா இருக்கணுங்கிறதாமா. ஏன் கடைசி நேரத்துல உங்க அப்பா கடைசி மூச்சு இருக்கிற வரை உன்னைய நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அந்த மூச்சு போகுதுன்னு தெரிஞ்சோடனே என்ன பண்ணாரு, உன்னைய பிரகாஷ் கையில் கொடுத்துட்டு இறந்து போயிட்டாரு. உங்கள் அப்பாவோட நம்பிக்கை என்ன? நீ பிரகாஷ் கூட சந்தோஷமாக இருப்பேங்கிறது தான். அந்த நம்பிக்கையே உடைச்சிட்டியம்மா. இப்போ நீ வந்து பிரகாஷ் கூட அப்படி சண்டை போட்டு இருக்கிறத பார்த்தா உங்கள் அப்பா சந்தோஷமாக இருப்பாரா என்ன? நல்லா யோசிச்சுக்கோ தியா. அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். நீ மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காண்டி உன்னைய தொந்தரவு பண்ணாம இப்ப வர இருக்காமா. நல்லா யோசிச்சு முடிவெடு. தியாவை பார்த்தீங்களா குமரன்? எதுவும் பேசினாளா? பார்த்தேன், நல்லா தான் இருக்காங்க. என்னைய பற்றி இவளை பற்றி நான் பேசலை. எல்லாரும் அதே விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது நாமளும் பேசி அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலை. ஆனால் ரம்யா வச்சு சொல்கிறத பார்த்தா தியாவுக்கு இப்போ அவங்க மேலே கோவம்லாம் இல்லை. நீங்கள் நேரில் மீட் பண்ணி பேசினா ஏதாச்சும் சான்ஸ் இருக்குது. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் இல்லாமல் எனக்கு அந்த வீட்டில் இருக்க கூட பிடிக்கல. எங்கே பார்த்தாலும் எனக்கு அவளோட ஞாபகமாகவே இருக்குது. எனக்கு அவகிட்ட போய் நேரில் பார்த்து பேசணும் தான் ஆசை. ஆனால் நான் நேரில் போய் நின்னா அவள் இன்னும் கோவப்பட்டுட்டு கஷ்டப்பட்டே இருப்பா. அது அவளுக்கும் கஷ்டம், வயிற்றில் இருக்கிற பேபிக்கும் கஷ்டம் இல்லை. இனியால நிம்மதியாக வேலை பார்க்க முடியல குமரன். அவள் அங்கே எப்படி இருக்காளோ, சாப்பிட்டாளா, எதையாவது ஒன்றுமே தெரியல. அவள் எந்த விஷயமே வாய் விட்டு கேட்கவே மாட்டா. எப்படி சொல்ல, அவங்களுக்கு பாரமாக இருப்போமேன்னு நினச்சி அவள் பிடிச்சது எதுவும் சாப்பிடாம இருப்பாளோன்னு வேற எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு புரியுது. ஆனால் ரம்யா வீட்டில் அவள் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு எது தேவைனாலும் ரம்யா கிட்ட கேட்க ரம்யாவும் செஞ்சு கொடுக்காங்க. எனக்கு என்ன பண்ணுன்னே தெரில குமரன். யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணிக்கணும் போல இருந்துச்சு. அதான் உங்களை நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். உங்களுக்கு தெரியுமா, நான் ரம்யாவை தான் லவ் பண்ணேன். ரம்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் தியா அப்பா அந்த கடைசி நேரத்தில் எந்த நம்பிக்கை வச்சு என் கையில் பிடிச்சி கொடுத்தாரோ எனக்கு தெரில. இந்த காலத்தில் முன்ன பின்னவங்களே நம்ப மாட்டாங்க. ஆனால் அவர் கடைசி நேரத்தில் இனிமேல் நீங்கள் தான் என் பொண்ணை பார்த்துக்கணும், அவளுக்கு எல்லாமே நீங்களாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி கொடுத்துட்டாரு. அந்த நிமிஷத்துலேருந்து நான் தியாக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல தான். ஆனால் போக போக அவள் காதலால் மொத்தமாக இனிய மாற்றிட்டாவா. இப்போ எனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டால் தியா மட்டும்தான் சொல்லணும்னு தோணும். அந்த அளவுக்கு அவன் என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவளை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டது அவள் மேலே இருக்கிற காதலால் தான். அவங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டோமேங்கிற கில்ட்டுனால இல்லை. அவள் இப்போ என்ன நினச்சிக்கிட்டான்னா, நான் அவளை நல்லா பார்த்துக்கிட்டது, அவளுக்காக பண்ணது எல்லாமே அந்த ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க அப்பா அம்மாவை கொன்ன கில்ட்னால நான் பண்ணேன்னு நினச்சிக்கிட்டா. புரியுது பிரகாஷ். ஆனால் இது நீங்கள் அவங்க கிட்ட பேசினாதான் இந்த பிரச்சனை சரியாகும். தெரியும் குமரன்.
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணுங்கள்லாம் என் மூஞ்சிலே முழிக்காத, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எப்போ கால் பண்ணுவோம், எப்போ வருவோம், எப்போ அவங்கள போய் சமாதானப்படுத்துவோம், எப்போ அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுப்போம், எப்போ அவங்களுக்கு தாங்குவோங்கிறத தான் அவங்க ஃபுல்லு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறம் டிலே பண்ணாதீங்க, போய் தியாவை பாருங்க. சரி குமரன், யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு தோணுச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் போய் தியாவை பார்க்குறேன், அவகிட்ட பேசுகிறேன், அவள் காலில் விழுந்தாச்சு நான் கூப்பிட்டு வரேன். இன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு. நீங்கள் எப்போனாலும் எனக்கு கால் பண்ணலாம், எந்த விஷயம்னாலும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். சரி. என்னம்மா உன் மருமக கிட்ட பேசி முடிவு எடுத்துட்டியா? இதுல அவகிட்ட கேக்குறதுக்கு என்னடி இருக்கு? சொத்து ஏங்குள்ளது, நான் பிரிச்சு கொடுக்கறது தான் எல்லாத்துக்கும். சரி, என் அவளுக்கு என்ன கொடுப்ப? எல்லாமே 3 பங்கு தாண்டி. பேர 2 பேர்களுக்கும் ஒரே பங்கு தான், அவளுக்கும் ஒரே பங்கு தான். சரி முதல்ல எனக்கு என்ன கொடுப்பீங்க அதை சொல்லுங்க. என்னோட நகை ஃபுல்லும் உனக்கு தான். சரி, கிழக்கோடி இடம் கிடக்குல்ல, அதுவும் உனக்கு தான். இங்க பாருமா, அந்த இடம்லாம் வேண்டாம், எனக்கு மெயின் ரோட்ல இருக்கிற இடம் தான் வேணும், அதுதான் நல்லா காசுக்கு போவோம். சரிம்மா, அது உனக்கே தந்துடுதேன். இங்க பாருமா, எனக்கு ஒண்ணுமே நீ பண்ணல. இது வேற 18 வயசுல பிடிச்சி கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்ட. புருஷனும் 3 வருஷத்துல செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு எல்லாமே பார்த்தது நான் தான். 21 வயசுலயே புருஷனை இழந்துட்டு இப்போ வரை என் பிள்ளையே நான் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கேம்மா. காலேஜ் ஃபீஸு எல்லாமே இவனுவோ தான் கெட்டுதான்வோ. நீயும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. இருந்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான். இப்போ இந்த இடம் காசு எல்லாமே எனக்காண்டி நான் கேட்கலம்மா. நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளையும் படக்கூடாதும்மா. என் புருஷன் இறந்ததுக்கப்புறம் எனக்கு 2 கையும் ஒடிஞ்ச மாதிரி இருந்துச்சுப்பா. என்ன பண்ணணுன்னே தெரில. ஒருவேளை நான் நல்லா படிச்சிருந்தா, மேற்கொண்டு ஏதாச்சும் படிப்பு படிச்சிருந்தா கூட நான் வேலைக்கு போய் என் பிள்ளைய நல்லா பார்த்துருப்பேம்மா. ஆனால் அப்போ அந்த படிப்போட அருமை தெரியல எனக்கு. நான் பட்ட கஷ்டத்தை என் மவ என்றைக்குமே படக்கூடாதுமா. அதனாலதான் அவள் படிக்கன்னு சொன்னாலும் படிமா படிமா படிமான்னு நானும் படிக்க வச்சுக்கிட்டே இருக்கேம்மா. இப்போ அவள் 2வது டிகிரி வேற படிக்க போறா. நல்ல வேலைக்கு போயிட்டானா அவள் யாரையுமே நம்பி இருக்க வேண்டாமா. அவளுக்கு அவளே எல்லாம் பார்த்துப்பாள்ல. நீ சொல்லுறது எனக்கு புரியுதுட்டி. ஆனால் உன்னை ஒன்று நாங்கள் அம்பெழுத்து விடலையா? இப்போ நான் ஒன்றும் எல்லாம் ஆம்பளை பையனுக்கே கொடுக்கேன்னு சொல்லலையே, உனக்கு தான் கொடுக்கேன்னு தானே சொல்லுதேன். எனக்கு கொடுக்கேன்னு தானே சொல்லுதேன். எனக்கு நிறைய நீ பண்ணியிருக்க. ஆனால் உன் பேரமருவோட கம்பேர் பண்ணும்போது பேத்தியருக்கு கம்மியாக தானே பண்ணியிருக்க. அதனால கல்யாணத்துக்கு நல்லா பண்ணிடு. நகையிலிருந்து எல்லாமே நீ தான் பார்க்கணும். எல்லாம் சிறப்பாக பண்ணிட வேண்டியதானு. செல்வி இந்த வீட்டு மகாலட்சுமி மைனி, அவளுக்கு ஏதாச்சும் குறை வைப்போமா நாங்கள்? அதான் உங்க 2 பையர்களுக்கும் அந்த மகாலட்சுமியை கட்டி கொடுக்க மாட்டேன்ட்டீங்களே. இதுவே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ சொல்லிட்டு இருப்ப? இப்ப செல்விக்கே நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிய போகுது. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. சரிம்மா, சரி, பத்திரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு நல்ல நாளா சொல்லுதேன், சரியா? சரிம்மா.